வாய்ப்பு கொண்டு வழிபிறந்திட வழிகாட்டிடும் எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷன் வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக அதாவது இந்த வருடம் இறுதியாக வெளியிடப்பட்ட உயர்தர பெறுபேறுகளின் அடிப்படையில் பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கான தகமையுள்ளவர்கள் ஓஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவிற்கும் விண்ணப்பிக்கலாம். அதற்கான அட்மிஷன் தற்பொழுது அவைலபிளாக இருக்கின்றது. அதற்கான இறுதி திகதியாக அதாவது எதிர்வரும் அதாவது இந்த மாதம் 5ஆம் மாதம் 12ஆம் தேதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கு முன்னால் ஆன்லைன் ஊடாக விண்ணப்பிக்க வேண்டிய கட்டாய தேவை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எந்த ஸ்ட்ரீமில் விண்ணப்பிக்கலாம், அதே போன்று மேலதிகமாக விவரங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம் சம்பந்தமான விவரங்களை தற்பொழுது பார்ப்போம். அதாவது ஓஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா இது பப்ளிக் யூனிவர்சிட்டி, அதாவது இலங்கையிலே இருக்கின்ற இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்கு கீழால் பதிவு செய்யப்பட்டு உத்தியோகபூர்வமாக இருக்கின்ற இலங்கையிலே ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியிலே இந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றது. இறுதி திகதியாக எதிர்வரும் 12ஆம் தேதி வழங்கப்பட்டிருக்கின்றது. 5ஆம் மாதம் 12ஆம் தேதி. அதற்கு முன்னால் ஆன்லைன் ஊடாக விண்ணப்பிக்க வேண்டும் என்பது முதற்கட்டமான பகுதியாகும். அதே போன்று யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பதை பொறுத்தமட்டில் இங்கே அதாவது பொதுவாக ஃபிஷர்ஸ், அதே போன்று அக்ரிகல்ச்சர் அண்ட் சீ ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இன்ஜினியரிங், மெரின் இன்ஜினியரிங் இப்படியான பல துறைகளிலே ஹொனர்ஸ் டிகிரி அதே போல் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதிலே இருக்கின்ற ஓர்டரிலே ஆரம்பம் தொடக்கம், அதாவது பிஎஸ்சி ஜெனரல் அண்ட் ஹொனர்ஸ் ஃபிஷர்ஸ் அண்ட் மெரின் சயின்ஸ், அந்த ஆரம்பம் தொடக்கத்திலிருந்து கீழே வருகின்ற அதாவது 4வது வரைக்கும் அதற்கென்று தனிய ஸ்ட்ரீம், அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரீம் சயின்ஸ் ஸ்ட்ரீம், இப்படியாக டெக்னாலஜி ஸ்ட்ரீம், பயோசிஸ்டம் டெக்னாலஜி ஸ்ட்ரீம், இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரீம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அது இல்லாமல் இறுதியாக இருக்கின்ற 3 பிஎஸ்சி ஜெனரல் ஹோனர்ஸ், மெரின்டைம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேனேஜ்மெண்ட், அதே போன்று கோஸ்டல் அதே போன்று மெயின்டைம் அஃபேர்ஸ், இப்படி இந்த 3 ஸ்ட்ரீம்கள் இறுதியாக லாஸ்ட் 3 ஸ்ட்ரீம்களும் பொதுவாக எந்த ஒரு ஏலவலிலே ஏலவல் இதிலே ஸ்ட்ரீமிலே எந்த ஒரு ஸ்ட்ரீமிலேயும் 3S பாஸ் ஆகி இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு ஜிசிஇ ஏலவலிலே பாஸ் ஆக இருக்கின்ற அனைவரும் விண்ணப்பிக்கலாம். கிட்டத்தட்ட 3 எஸ்கள் இருந்தாலே போதும் இதற்கு விண்ணப்பிக்க. எனவே இது அனைத்து ஸ்ட்ரீம்கள் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இதனை விண்ணப்பித்து ஆர்வமுடையவர்கள் சிறப்பான பயனை பெற்றுக்கொள்ள முடியும். இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. எனவே குறித்த தேதியில் குறித்த விண்ணப்பத்தை நிரப்புவதற்கான வாய்ப்பும் அரிய ஒரு வாய்ப்பாக காணப்படுகின்றது. எனவே இறுதி திகதி 12ஆம் தேதி காணப்படுகின்றது. அதற்கு முன்னால் விண்ணப்பிப்பதற்கான லிங்க் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது பிழைகள் அல்லது ப்ராப்ளம்கள் ஏற்படும் பட்சத்தில், அல்லது அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் டிவிஷனுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களூடாகவும் தொடர்பு கொண்டு தேவையான அணுகுமுறைகள் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது சம்பந்தமாக அல்லது இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் அல்லது இது சம்பந்தமான எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷன் மூலம் விண்ணப்ப சேவையை நீங்கள் பெற விரும்பின என்று சொன்னால், விண்ணப்பதாரர்கள் எங்களுடைய எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷனுடைய வாட்ஸ்அப் இலக்கம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இறுதியில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் ஊடாக வாட்ஸ்அப்பின் ஊடாக தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளவும் முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இறுதி திகதிக்கு முன்னால் அறியாதவர்களுக்கு அறியப்படுத்தி விண்ணப்பிப்பதற்காக உதவிடுங்கள். நன்றி.